ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் மஹில் லைஃப். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாருமே சூப்பராக இருக்கீங்கன்னு சொல்லி நானுமே நம்புகிறேன். ஸோ கார்த்திகை தீபத்தை அன்னைக்கு மார்னிங்லேருந்து நைட் ஒரு 7 o'clock வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணியிருந்தேன். ஒரு சின்ன சின்ன கிளிப்பிங் அன்றைக்கி ஃபுல் டே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒர்க்காக தான் இருந்தது. ஸோ அதில் வந்து சின்ன சின்னதாக நான் உங்களுக்கு கிளிப்பிங் எடுத்து தான் ஷேர் பண்ணியிருப்பேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஈவினிங் மேலே வந்து பூஜை வைக்கிறது, கோலம் போடுறது, இந்த கிளிப்பிங்லாம் சின்ன சின்னதாக கிளிப் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமே பார்ப்பீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கார்த்திகை அன்னைக்கு அம்முட்டிக்கும் பாப்புட்டியும் சரியான ஃபீவர். ஸோ அம்முட்டிக்கு வந்து அன்றைக்கி ஸ்கூலுக்கு போகலை, வீட்டில் தான் இருந்திருந்தா. ஸோ அதில் வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெல்ல மெல்ல தான் நான் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நான் ஸ்கூலுக்கு இருந்துச்சுன்னா ஹரிபரியாக மார்னிங்கே எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிடும். ஸோ அதில் நான் மெல்ல தான் வந்து ஃபஸ்ட்டே வந்து க்ளீனிங் ஒர்க் தான் ஸ்டார்ட் பண்ணேன். முந்தின நாளே பார்த்தீங்கன்னா நான் வந்து கிச்சன் க்ளீன் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த vlog வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனும் கார்ட்ஸ்லையும் கொடுக்கும், செக் அவுட் பண்ணிங்க. கண்டிப்பாக க்ளீனிங் உங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அன்றைக்கி வந்து உரலை வந்து ஒற்றையெல்லாம் அடித்து வந்து க்ளீன் பண்ணியிருந்த வீடை இன்னுமே பார்த்தீங்கன்னா மார்னிங் கொஞ்சம் நல்ல மெஸ்ஸியாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதில் மறுபடியும் வந்து சரி மார்னிங் நம்ம எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து வீடு எல்லாமே பெருக்கிட்டு மாப்போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம சாயந்தரம் வந்து கரெக்டாக 6 o'clock ஷார்ப்பாக விளக்கு வைக்கணும். ஸோ அதில் மார்னிங்கே நம்ம வந்து நீட்டாக வந்து மாப் போட்டுட்டோம்னா ஈவினிங் மேலே ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணதுக்கு ஸ்கை வாஷ்னு ஒரு லிக்விட் தான் வந்து யூஸ் பண்ணேன். ஸோ உங்களுக்கு எங்கள் பக்கத்தில் எங்கேயாவது ஸ்டோரில் கிடச்சினா வாங்கிக்கோங்க. நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ். நம்ம வந்து இது வரைக்கும் நான் நிறைய எசன்ஸ் வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ணியிருக்கேன். பட் வந்து அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஒரு மைல்டான ஒரு சூப்பரான ஃப்ராக்ரன்ஸ். இது ரேட் பார்த்தீங்கன்னா 112 or 15 அந்த ரேட்டில் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ வீட்டுக்கிட்டலாம் வந்து நிறைய ஒரு பேக்கில் கொண்டு வருவாங்க இல்லையா, நம்ம வீட்டில் வந்து ஹோம்மேடாக நம்ம ரெடி பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு லிக்விட் டிஷ் வாஷர்லாம் கொண்டு வருவாங்க இல்லையா, அவங்கள்ட்ட தான் வாங்கியிருந்தேன். இது கூட வந்து வெசல் வாஷ் வாங்கியிருந்தேன். சுத்தமாக நல்லாவே இல்லை, நுரம் வரவே இல்லை. ஸோ அது தீரும், எப்படா தீரும் அந்த மாதிரி தான் இருந்தது. பட் இது அப்படி இல்லை, நம்ம ஒரு கேப் ஊற்றினாலே போதும், நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸாக இருந்தது. ஸோ பக்கத்தில் எங்கேயா கிடச்சினா வாங்கிக்கோங்க. ஸ்கை வாஷ் அதில் உள்ள லிக்விட் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் தான் இருக்கும். ஸோ வீடு க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும் போதே இந்த பார்சல் வந்து எனக்கு ரிசீவ் ஆகியிருந்தது. நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். பாப்பாவுக்கு வந்து 2 பாட்டில்ஸ் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். பாப்பாவுக்கு வந்து ஃபீட் பண்ண மாதிரி ஒரு சிப்பர் மாதிரி, இன்னொன்று ஸ்ட்ரா டைப் மாதிரி வாங்கியிருந்தேன். ஒன்று வாட்டர், அப்புறம் ஒன்று கொஞ்சம் மில்க் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். இது பார்த்தீங்கன்னா பிபிஏ ஃப்ரீ தான், நல்ல ஒரு ஹை குவாலிட்டி தான். அப்புறம் ஒன்று பார்த்தீங்கன்னா LuvLap அந்த பிராண்டில் போட்டிருந்தேன். ஒன்று வந்து ஃபஸ்ட் ஸ்டெப்பிலோட பிராண்டில் போட்டிருந்தேன். ரெண்டுமே நல்லா இருந்தது. ஒன்று ஆரஞ்சு வித் ரெட் கலர் காம்பினேஷனில் இருந்தது, இன்னொன்று ஸ்கை ப்ளூ வித் க்ரீன் கலர் காம்பினேஷனில் இருந்தது. ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பிபிஏ ஃப்ரீ தான். பெரிய பாட்டில் அந்த ஆரஞ்சு கலர் பாட்டில் பார்த்தீங்கன்னா 300 ml வந்து கெப்பாசிட்டி பிடிக்கும். ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா 250 ml வந்து கெப்பாசிட்டி பிடிக்கும். 2 பாட்டிலோட லிங்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். கண்டிப்பாக ஏதாவது மதர்ஸ் வந்து பாப்பா ஸ்டேஜில் ஏதாவது குட்டிஸ் உங்கள் வீட்டில் இருந்தால் பார்க்குறீங்கன்னா தாராளமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 170 to 200 இந்த ரேட்டுக்குள்ளே தான் இருந்தது. நல்ல ஒரு குவாலிட்டி தான். அதே மாதிரி ஃபீடிங் சிப்பிங் பார்த்தீங்கன்னா அதோட டிப்பு வந்து நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிள் தான், நல்ல ஒரு சாஃப்ட்டு, நல்ல பாயில் எதுவுமே குத்தாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரா டைப் வாங்கியிருந்தேன். அதை நம்ம தனியாக கூட நம்ம வந்து எடுத்து நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம். வாட்ரு பார்த்தீங்கன்னா சுத்தமாக நமக்கு லீக் ஆகவே செய்யாது. நான் பாப்பாவுக்கு வந்து ரீசெண்டாக பக்கத்தில் வாங்கியிருந்தேன். அது பார்த்தீங்கன்னா வாட்ரு வந்து ரொம்ப வந்து ஃப்ளோ ஆகும். ஹோல் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம வந்து கமுத்துனா கூட பாட்டிலோட தண்ணி எல்லாமே பேக்கில் கொட்டிடும். இது அப்படி இல்லை, நல்ல ஒரு ஏர் டைட்டாக இருந்தது. நான் வந்து வாங்கினதுமே பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வந்து கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுத்துக்க போகிறேன். ஸோ வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டாக க்ளீனாக வந்து பெருக்கி மாப் போட்டுட்டேன். ஸோ வீடெல்லாம் க்ளீன் பண்ணாலே போதும், பண்டிகை காலத்தில் வந்து பெரிய ஒரு ஒர்க் வந்து முடிச்சது மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். வீட்டு நீட்டாக இருந்தாலே நமக்கு வந்து ஃப்ரீயாக ஒரு ஹாப்பியாக ஒரு ஃபீல் இருக்கும். அப்பாடா வீடெல்லாம் வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பாப்பாவும் அம்முட்டியும் பார்த்தீங்கன்னா கட்டிலில் உட்காந்து விளையாண்டிட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் விட்டுருந்தேன். எனக்கு கீழே உட்காந்தா கண்டிப்பாக வந்து பாப்பா வலிக்கு விழுந்துருவா, அப்படி இல்லைன்னா அவங்களோட பாதத்தை அப்படி எல்லாமே கேப்சர் அப்படி பதிச்சு வச்சுட்டே போயிட்டுருப்பாங்க. ஸோ அதில் ரெண்டுமே கீழே இறங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் கட்டில் உட்காந்து விளையாடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ரெண்டுமே வந்து சமத்தா உட்காந்து விளையாண்டிட்டு இருந்தாங்க. அந்த கேப்பில் நானுமே பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டேன். காக்கா எங்கே இருக்கு? காக்கையா இது? அப்போ காக்கா இல்லைல்ல, படிச்சுட்டு இருக்கான். இங்கேருந்து விளையாடிட்டு இருக்காங்க. அம்முட்டி ஸ்கூலுக்கு போகாதனால லஞ்ச் எல்லாமே மெல்ல தான் பண்ணியிருந்தேன். ஸோ சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதை வடிக்க வச்சுருந்தேன்.
ஸோ இங்கே வந்து நம்ம வீட்டுக்கு நிறைய கெஸ்ட் எக்ஸ்ட்ராவாக வந்திருக்காங்க. ஸோ லவ் பேர்ட் பார்த்தீங்கன்னா முட்டை போட்டு குஞ்சு பொரிச்சிருந்தது. அதில் 2-3 கலர் வந்து எல்லோ கலர்லேயே இருந்தது. ஒன்று பியூர் எல்லோ, எல்லோவில் பார்த்தீங்கன்னா முதுகு கிட்ட மட்டும் லைட்டாக அந்த கிளிப்பச்சோட க்ரீன் வந்து ஷேரோ இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா எல்லோ வித் க்ரீன் காம்பினேஷன்லேயே வந்திருந்தது. ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டில் வந்து 3 தான் இருந்தது. அப்போ ஒன்று எக்ஸ்ட்ரா வாங்கி விட்டுருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 8 ஜோடியாவது இருக்கும் நமக்கு வீட்டில். 8 மீன் 4 ஜோடி இருக்கும். ஸோ உள்ள பானைக்குள்ள பார்த்தீங்கன்னா நிறைய முட்டையும் கிடக்குது, குஞ்சும் கிடச்சிருந்தது. நான் ஹஸ்பண்ட் வந்ததை எங்களுக்கு இன்னொரு விலாகில் எல்லாத்தையும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து குக் பண்ண வந்துட்டேன். பாப்புட்டி வந்து கீழே உட்காரவே மாட்டா. குக் பண்ணால் ஒன்லி இடுப்பில் இருப்பா, அப்படி இல்லைனா காலை பிடிச்சிட்டே நிற்பா. ஸோ அவளுக்கு வந்து அந்த பாட்டில்ஸ் எல்லாமே வாங்கினேன் இல்லையா, அதெல்லாம் வந்து எடுத்து கொடுத்துருந்தேன். விளையாடிட்டு அந்த கேப்பில் நான் டக்குன்னு வந்து குக் பண்ணிட்டு வந்துடலான்னு. வெஜிடபிள்னால ஈஸியாக வந்து பண்ணி முடிச்சிடலாம். இன்றைக்கி வந்து கேரட் கூட்டை தான் வந்து எடுக்க போகிறேன். ஸோ அதனால் சீவி தான் வைக்க போகிறேன். நம்ம கட் பண்ணி போட்டு அது கூட வந்து பீன்ஸ் ஆட் பண்ணால் தான் வீட்டில் சாப்பிடுவாங்க. இது வந்து அதனால சீவி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சீவிட்டு தான் இருக்கேன் ஒரு சைடில். இந்த சைடில் பாப்பா கூட பேசி வந்து கட் பண்ணி முடிச்சிட்டேன். கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவள் கீழே உட்காரவே மாட்டேன்னு சொல்லிட்டா. ஸோ இடுப்புலேயே வச்சுட்டு தான் வந்து கூட்டை வந்து நான் ரெடி பண்ணேன். ஸோ பரல் உப்பு பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனில் எப்போவுமே வந்து தீராமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதில் செவ்வாய் வெள்ளிக்கிழமை நம்ம பரல் உப்பு தீர்ந்துருந்தால் அந்த நேரம் நம்மளுக்கு கொட்டி நிரப்பி வச்சா செல்வம் வந்து அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் நான் எப்போவுமே வந்து செவ்வாய் வெள்ளிக்கிழமை தான் வந்து பரல் உப்பு வந்து எப்போவுமே ஜாடியில் நிரப்பி வைப்பேன். அது மட்டும் இல்லை, நம்ம ஒட்டுக்காக வந்து வலிச்சு எப்போவுமே வந்து நம்ம உப்பை வந்து எம்டியாக போடக்கூடாது. பூஜை ரூம்லேயும் உப்பு வந்து எப்போவுமே நம்ம வந்து முங்க வச்சுட்டா செல்வம் வந்து அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பொரியலும் ரெடி ஆகிடுச்சுது. ஸோ இன்றைக்கி வந்து அரைச்சி போட வேண்டாம், திருவி அந்த போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பாப்பா வந்து ஒத்த கையில் தான் வச்சு பண்ணிகிட்டே இருந்தேன். அதில் சீரகம் வந்து பொடியாக யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதை நல்லா ஒரு சின்னதாக வந்து திருவி போட்டேன். திருவும் போதும் அவளை ஒத்த கையில் வச்சு தான் திருவி போட்டிருந்தேன். ஸோ ஃபைனலாக வந்து கூட்டும் ரெடி ஆகிடுச்சுது. பொரியல் வச்சதும் 1 செகண்ட் தான் பாப்பா கீழே இறங்கினா. அதுக்கு கேப்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ஹேங்கரை வச்சு அம்முட்டி அடிச்சுட்டு வந்துட்டா. அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா கட்டில் எண்டில் போய் நின்றுவோம். அவங்க மைண்ட் செட் பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த கட்டில் வந்து எண்டில் போய் நின்றுட்டா அம்மாவுக்கு நம்ம வந்து பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு நினைப்பு. அக்கா அடிச்சியா 2 தான் விளையாண்டிட்டு இருந்தாங்க. இவன் வந்து இந்த ஹேங்கர் எடுத்து அவளை அடிச்சுட்டு அவன் வெளியே போயிட்டான். அப்போ நீ அக்கா அடிச்சியா அப்ப நீ சாப்பிட்டியா? அக்காவா? அக்கலாச்சா? அப்போ அடிக்கலையா? அக்கலாச்சா? இது யாரு? பாப்பாவா? அவனே அவன் பாப்பான்னு சொல்லுவான். அப்ப இது யாரு? அப்போ இது அதெல்லாம் கிடையாது. நீ அக்கலாச்சியா? நீ அக்கலாச்சியா? போட்டு சொல்லு. போட்டு சொல்லிடு. ஸோ அவளை அடித்து அங்கே உட்கார வச்சுட்டு இவங்க என்கிட்ட கம்ப்ளைண்ட் சொல்ல வந்துட்டான். ஸோ இந்த மாதிரி தான் இப்போல்லாம் பாப்புட்டி வந்து அம்முட்டிகிட்ட நல்லா சண்டை போடுவாள், நல்லா அடிப்பாள். அம்முட்டி வந்து ஒரு ஸ்டேஜ் வரை கொஞ்சம் பொறுத்தா. இப்போ பார்த்தீங்கன்னா அவளுக்குமே கோவம் வர ஸ்டார்ட் ஆகிட்டுது. ஸோ 2 பேரும் நல்லா சண்டை போடுவாங்க கிட்ட உட்காந்தா. ஸோ கொஞ்சம் ஏஜ் டிஃப்ரெண்ட் இருந்தால் சண்டை வராதுன்னு நினச்சேன். பார்த்தா இப்போ தான் ரொம்ப சண்டை வருது. ஸோ கண்டிப்பாக வந்து கிட்ஸ் வந்து ஒரு கிட்ஸ் இருந்தால் தெரியாது, 2 கிட்ஸ் இருந்தால் நல்லா சண்டை போடுவாங்க. ஸோ பாப்புட்டி கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணால் அம்முட்டி கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி சுத்தமாக இருக்காது. பாப்புட்டி வந்து அம்முட்டியை நம்ம தூக்கி மடியில் வச்சாலும் அவள்கிட்ட பேசினாலும் சின்னவளுக்கு ரொம்ப சுத்தமாக பிடிக்காது. பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா அம்மா நம்மள்கிட்ட மட்டும் தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி தள்ளி விட்டுருவா. அம்முட்டி இதனாலேயே ஏதோ தனியாக ரொம்ப அலோனாக ஃபீல் பண்ண மாதிரி எப்போவுமே டிவி பார்த்துட்டு இந்த மாதிரி தான் இருப்பாள். அதிகமாகவே பார்த்தீங்கன்னா சின்னவ கூட தான் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஏன்னா அவள் வந்து அவள் கூட விளையாடினா மட்டும்தான் ஃப்ரீயாக இருப்பாள். மற்றபடி வேறு யார்கிட்டையுமே விளையாட மாட்டாள். அவள் என்கிட்ட மட்டும்தான் விளையாடுவாள். அம்முட்டி கூட கொஞ்சம் சின்ன வயசில் தான் விளையாடிட்டு தான் இருந்தாள். இப்போ என்னன்னு தெரியல, அவள் வந்து அடிக்க மட்டும்தான் செய்கிறா.
பால்ல பால்ல அக்கா அப்பா அம்மா சொல்லல நான் யாரு அம்மா சுச்சு 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 அம்மாக்கு வை அப்ப 2 கை வச்சுக்கோ 2 கை வச்சு வை அப்போ சுச்சு 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 இப்போல்லாம் பாப்பாவுக்கு நம்ம என்ன பண்ணாலும் அது அவளுக்கு சொன்னால் ஓரளவுக்கு வந்து புரிஞ்சிக்க தெரியும். அவளுக்கு சொல்ல தெரியாட்டாலும் அதை வந்து அதை எடுத்துக்கூட இப்படி பண்ணு அப்படி பண்ணாவே நல்லாவே தெரியும். ஸோ அவள் கூட கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு குக்கிங் ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு நானுமே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டேன். அப்போ தான் வந்து பூஜை ரூம் எல்லாமே செட் பண்ண முடியும். எப்போவுமே குளிச்சுட்டு இருந்த மாதிரிக்கு என்னோடய ஸ்கின் கேரை நான் இப்போ ரெகுலராக வந்து போட்டுட்ருக்கேன். 1 மந்தாக தான் இப்போ ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இடைக்குள்ள பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஒரு 1 மந்த் கிட்ட நான் வந்து இப்போ ஸ்கின் கேர் எதுவுமே வந்து போடுறதே இல்லை. ஸ்கின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேன் ஆகிடுச்சுது, ரொம்ப ட்ரை ஆகிடுச்சுது. நான் அதுக்கப்புறமே வந்து இப்போ வந்து ஸ்கின் கேரை வந்து ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன். ஃபேஸ் டேன் ஆகும்போது நான் வந்து ஒரு ஸ்க்ரப் யூஸ் பண்ணேன் பயோட்டிக் ப்ராடக்ட்லேருந்து. கண்டிப்பாக நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் அதை ஷேர் பண்ணுறேன். நல்லா ஒரு ஒர்க் அவுட் ஆச்சுது, நல்ல ஒரு ரிசல்ட். ஸோ அந்த ஸ்க்ரப்பை வந்து நான் 2 டைம்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணோன்னா என்னோடய ஃபேஸ் உள்ள எல்லா டேனுமே போயிடுச்சுது. நெக்ஸ்ட் நான் வந்து அஸ்யூஷுவலாக நம்ம எப்போவும் வந்து ஸ்கின் கேர் நம்ம போடுவோம் இல்லையா, நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற மாய்ஸ்சர் அண்ட் லிப் பாம் மட்டுமே நான் அப்ளை பண்ணிட்டு இருந்தேன். இப்போ என்னோடய ஸ்கின் வந்து எனக்கே ரொம்பவே சேஞ்சஸ் தெரியுது. அப்பப்போ வந்து ஏதாவது ஒரு ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு கேரட், பொட்டேட்டோ, டொமேட்டோ, அப்புறம் வந்து லெமன், இந்த 4 இதுக்கும் எடுத்து ஜூஸ் வந்து ஃபில்டர் பண்ணி ஐஸ் க்யூப்பில் வச்சு நான் ஃப்ரீசரில் வச்சுருவேன். டெய்லி குளிக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு க்யூப் எடுத்து ஃபேஸ்க்கு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடுவேன். ஃபேஸ்க்கு வந்து நல்லா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக வந்து ஸ்கின்னோட டோன் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சுது. ஸோ பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து கஞ்சி வச்சுருந்தேன், அதுதான் வந்து கொடுத்துருந்தேன். ஏன்னா அம்முட்டிக்கும் பாப்புட்டிக்கும் வந்து சுத்தமாக உடம்புக்கு முடியலை. ஸோ கஞ்சி கொடுத்துருந்தா ஓரளவு வந்து சாப்பிட்ருவாங்க. சாப்பாடுனா எடுத்து சாப்பிட கண்டிப்பாக மடிப்பாங்க. பாப்பாக்கெல்லாம் இப்போ ஊட்டி விடணும் தேவையில்லை. அவளுக்கு வந்து இந்த மாதிரி ஓரளவு அவளே எடுத்து சாப்பிட தான் ஆசைப்படுறா. எப்படியும் கொஞ்சம் கொஞ்சம் சிந்துவான். பட் அவளாலே எடுத்து சாப்பிட்டா தான் அவள் வயிறு வந்து ஃபுல்லாக இருக்கும்னு நானும் கொடுத்துட்டேன். பாப்புட்டி கஞ்சி கொடுத்துட்டு பாப்பா வந்து தூங்க வச்சுட்டேன். எனக்கு பாப்பா தூங்கினதுக்கு அப்படின்னா தான் எனக்கு வந்து பூஜை வேலைகள்லாம் ஈஸியாக வந்து முடியும். இல்லைனா அவளை வச்சுட்டு கண்டிப்பாக ஹேண்டில் பண்ண முடியாது. அங்கே வந்து விபூதி, குங்குமம் இதெல்லாம் எடுத்து சிந்த ஸ்டார்ட் பண்ணிடுவான். பாப்பாவை தூங்க வச்சுட்டு என்னோடய ஒர்க்கை பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5 o'clock வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ கோலம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நான் மாவு கோலம் தான் போட போகிறேன். ஏன்னா விசேஷ நாட்களில் எப்போவுமே வந்து அரிசி மாவு வச்சு கோலம் போட ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அரிசி மாவில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் வந்து கலந்துருந்தேன். அப்போ பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ எனக்கு வந்து ரொம்ப கோலம் போட தெரியாது. எனக்கு தெரிஞ்சவ ஒரு சின்னதாக கோலம் போட்டிருக்கேன். செல்லில் பார்த்தீங்கன்னா இந்த சஷ்டி பிடிப்பாங்க இல்லையா, இந்த மாதிரி தான் வந்து நான் விட்டுருந்தேன். ஸோ மாவு கோலம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த தேங்காயோட சவரி வச்சு போடுவாங்க. பட் நான் கை வச்சு தான் ஓரளவுக்கு வந்து லிக்விடாக கரைச்சி கை வச்சு தான் போட்டுவிட்டேன். ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஸ்டார் போட்டு அதுக்கு மேலே ஒரு 4 கர்வ் மாதிரி வரைஞ்சி விட்டுட்டேன். நார்மலாக வந்து கோலப்பொடியில் போடுறதுக்கும் இந்த மாவு கோலம் போடுறதுக்கும் பார்க்க நல்லாயிருக்கும். கோலப்பொடியில் எவ்வளோ பெரிய கோலம் போட்டு கலர் பொடியெலாம் போட்டால் ஒரு ஃபில் வராதது. மாவு கோலத்தில் நமக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு பூ டிசைன் போட்டாலும் நல்லாயிருக்கும். கோலப்பொடி போட்டோம்னா கொஞ்ச நேரத்தில் நம்ம டோனி வந்து கழிச்சிடும். அப்படி இல்லைனா பாப்பாவே அவள் கால் வச்சு சொண்டி கழிச்சிடுவா. இது அப்படி இல்லை, நமக்கு 2 days வரை எனக்கு அப்படியே இருந்தது. ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் ஒரு விளக்கு போட்டு அதே உள்ளே போட்டிருந்தேன். அதே என்ன சொல்ல ஸ்டார் கோலம் தான் போட்டிருந்தேன். எனக்கு அது மட்டும் தான் தெரியும். ஸோ வாசப்படியிலையும் நான் வந்து வச்சுட்டேன், நிலப்படியிலையும் கோலம் போட்டுட்டேன். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த புடவை தான் வேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருந்தேன். இது நான் ஆன்லைனில் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். நான் இப்போல்லாம் புடவை கட்டுறது சுத்தமாக இல்லை. நமக்கு சுடிதார் தான் கம்ஃபர்டபுளாக இருக்குமா, டக்குன்னு எடுத்து வேர் பண்ணிட்டு போயிடுவோம். ஸோ அதில் பழைய புடவை எல்லாமே அந்த மாதிரி ஒரே அப்படியே வச்சது அப்படியே இருந்தது. ஸோ இப்போ ஏதாவது ஃபங்க்ஷன்னா வந்து நம்ம புடவை கொட்டிக்கலாம். அப்போ தான் வந்து அந்த பழைய புடவை எல்லாம் வந்து யூஸ் பண்ண மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்திருந்தேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து கைக்கு வந்து அந்த பார்டர் அப்படியே கொடுத்துட்டேன். ஒரு சின்னதாக ஒரு பஃப் ஸ்லீவ் மட்டும் வச்சுருந்தேன். பேக்கில் இந்த டிசைன் தான் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ரோப் வச்சுருந்தாங்க. எனக்கு ரோப்பில் முத்து பால் இப்பெல்லாம் தொங்க போடுறது பிடிக்காது. ஸோ சாரியோட லேஸ்லேயே அவங்க சின்னதாக கட் பண்ணி தச்சு கொடுத்துட்டாங்க. ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா அந்த பார்டரில் ஒரு சின்ன டிசைனுமே எனக்கு ஃப்ரெண்டில் லைட்டாக பண்ணி கொடுத்துட்டாங்க. இது ஒரு கலர் கான்ட்ராஸ்ட் பார்த்து தான் எடுத்திருந்தேன். பட் இந்த சாரியில் பார்த்தீங்கன்னா அந்த ஓரங்களில் லைட்டாக வந்து ஃப்ளீட் வந்து அப்படி ஸ்டிஃபாக நிற்காது, லைட்டாக வளைவு மாதிரி இருக்கும். ஆனால் வியர் பண்ணதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஒரு சாஃப்ட் சில்க் சாரீ தான்.
இந்த கலர் கான்ட்ராஸ்ட்டுக்காக தான் மெயினாகவே நான் எடுத்திருந்தேன். அது பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. அது மட்டும் இல்லை வியர் பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ சாரீ எல்லாமே கட்டிட்டு நான் வந்து சாமிக்கு வந்து நெய்வேத்தியம் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். புடவை கட்டுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் கடலையும் இன்னும் சைடில் பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்புமே நல்லா வேக வைக்கிறதுக்காக வச்சுட்டு தான் போனேன். இது வந்து பச்சரிசி மாவில் கொஞ்சமாக சர்க்கரை பாகு ஆட் பண்ணி ஏலக்காவும் போட்டு மாவு தான் பிடிச்சிட்டு இருக்கேன் விளக்குக்காக. இன்றைக்கி மாவு விளக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். பொதுவாக என் பண்டிகை நாளில் மாவிளக்கு போடுறது ரொம்பவே நல்லது அம்மனுக்கு. இன்றைக்கி வந்து நான் 2 விளக்கு எடுத்துக்க போகிறேன். ஒன்று பூஜை ரூமுக்கு, இன்னொன்று வாசல் நல்ல படியில் வைக்கிறதுக்கு. சரி, இது வேறு ஒன்றுமே இல்லை. நம்ம சர்க்கரை வந்து நம்ம நார்மலாக வந்து திருவி போட்டால் கூட நம்ம கை சூட்லேயே வந்து நல்லா மெல்ட் ஆகிரும். ஆனால் நான் இன்றைக்கி கட்டியான சர்க்கரை பாகு தான் ஆட் பண்ணேன். கொஞ்சமாக வந்து ஏலக்காய் வந்து தட்டி போட்டேன். பச்சரிசி மாவில் கட்டியாக நம்ம வந்து பிசைவோம்ல, இந்த மாதிரி பிசைஞ்சிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு எண்ணெய் ஊற்றும் போது எண்ணெய் வந்து லீக் ஆகாது. சைடில் பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு நல்லா வெந்துடுச்சு. அதை நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்க போகிறேன். ஸோ இந்த டைமில் வந்து கொழுக்கட்டை அப்படிலாம் வந்து நான் ரெடி பண்ணலை. ஏன்னா பாப்பாவுக்கும் 2த்துக்குமே உடம்புக்கு முடியாததுனால இந்த அளவுக்கு பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியாமல் தான் இருந்திருந்தேன் முந்தின நாள். ஸோ மார்னிங் வந்து அம்முட்டிக்கு ஸ்கூலுக்கு போக முடியாமல் இருக்க சுச்சுவேஷன் இருக்கும்போது கூட நம்ம இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணுவோன்னு கூட எனக்கு எந்த பிளானுமே இல்லை. பட் அதனால் எனக்கு ஏதாவது ஒன்று சாமிக்கு நெய்வேற்றி வச்சு சாமி கும்பிட்டா தான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் பண்டிகை நாட்களில். அதனால் விளக்கு பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து கடலையும் பாயாசமும் வச்சுருந்தேன். ஸோ கரெக்டாக ஷார்ப்பாக 6 மணினா விளக்கு வச்சுட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ மார்னிங் வந்து விளக்கு எதுவுமே நான் கவர போடலை. ஏன்னா 2த்துக்கும் உடம்பு முடியலன்னு சொல்லியிருந்தேன்ல. அதனால் ஹஸ்பண்ட் வந்து நேற்றே சொல்லிட்டாங்க, நாளைக்கு கேண்டில் கொண்டு வரேன், அதுலேயே நீ வந்து விளக்கு கொளுத்துனா போதும் அப்படின்னு தான் சொல்லிட்டாங்க. ஸோ நிலப்படியில் மட்டும் நம்ம மாவிளக்கு இருந்தேன் இல்லையா, அதை வந்து பிடிச்சி வச்சுருந்தேன். மேலே பார்த்தீங்கன்னா நம்ம குலதெய்வத்துக்காக ஒரு விளக்கு வச்சுருக்கோம்னா அது வந்து எப்போவுமே அந்த ஜன்னல் ஓரத்தில் எப்பயுமே அதுவுமே வச்சுட்டு நார்மலாக வந்து கோலத்தை வந்து சுற்றி தான் வந்து அந்த கேண்டில் கோலத்தை வச்சுட்டு வாசலில் என்ட்ரன்ஸில் ஒரு 3 விளக்கு வச்சுருந்தேன். ஸோ இந்த மாதிரி தான் சிம்பிளாக இந்த வருஷம் வந்து கார்த்திகை தீபத்தை நாங்கள் செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். கடலை பாயாசம் இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து சாமிக்கு வந்து படையல் ரெடி பண்ணி விளக்கு வச்சுருந்தோம். ஸோ அன்றைக்கி ஹஸ்பண்ட் தான் வந்து வீட்டில் விளக்கேற்றி கொடுத்துருந்தாங்க. நான் பார்த்தீங்கன்னா க்ளீனிங், சாமிக்கு எல்லாமே பூ கட் பண்ணி போடுறது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். பூ பார்த்தீங்கன்னா விலை ரொம்ப ஜாஸ்தி, நிறைய பூ கிடைக்கல, கொஞ்சமாக தான் கிடச்சிருந்தது. உருளிக்கெலாம் பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டிலேருந்து தான் பூ பறிச்சு இந்த ஜெவந்தி இந்த மாதிரி கிடைக்குமே அதுதான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். சாமிக்கெலாம் பார்த்தீங்கன்னா சில சாமிக்கெலாம் வந்து பூ இல்லவே இல்லை, சின்னதாக கட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு தான் போட முடிஞ்சுது. என்னோடய தலைக்கு நிறைய பூ வச்சுருக்கேன்னு நினைக்காதுங்க. அந்த பூ பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கிடையாது, ஆர்டிஃபிஷியல் தான். 2 விழாவுக்கு முன்னாடி வரை நான் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். சவரியா கோயில் திருவிழாக்கு போகும்போது 2 பூ செட் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பியூர் வந்து பிச்சிப்பூ, இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிச்சிப்பூக்கு இடத்துல பார்த்தீங்கன்னா ரோஸ் வைக்கிறது மாதிரி 2 ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஏதாவது ஃபங்க்ஷன் வந்தால் இப்போ இதுதான் வந்து நான் மாற்றி வச்சுட்டே இருக்கிறேன். ஸோ அது தூரத்தில் பார்க்கும்போது சுத்தமாக நமக்கு தெரியாது, கிட்டேருந்து பார்க்கும்போது அது கிளியராகவே தெரியும் அது ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கார்த்திகை தீபம் இந்த மாதிரி தான் போச்சுது. உங்களுக்கு என்ன மாதிரி போச்சுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக், கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் இந்த விலாக் மூலமாக தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.